வணக்கம். இங்கே வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய சங்கத்து சார்பாக மிக பணிவாக வணக்கத்தை தெரிவித்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் தாஜி அற்புதமான டைரக்டர். எனக்கு நேற்று வரைக்கும் இந்த பூமிங்கிற படத்தோடைய டைரக்டர் சத்தியமாக தெரியாது. நான் நேற்று சாயந்தரம் தான் இவர் வந்து டைரக்டர், இவர் தான் தாஜி அப்படின்னு சொல்லி என்னுடைய எடிட்டர் சொன்னார் சிவா. உடனே படத்தை போட அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சூர்யா எப்படி ஒரு 7-8 வருஷத்துக்கு நடிச்ச படம் மாதிரி அந்த மாதிரி அருமையாக டைரக்ட் பண்ணிட்டாரு. படமும் நல்லா ஓடிச்சு போங்க. அது உடனே ஃபோன் பண்ணி என்னோட மனப்பூர்வம் வாழ்த்துனேன், தாஜின்னு இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி திருப்பி இதை வந்து ஒரு மிகப்பெரிய பண்ண கண்டிப்பாக பண்ணுவேன்னாப்ல. ஆனால் ஒன்னே ரொம்ப அமைதியான டைப்பு. யாரை பற்றி யாரையும் பேச மாட்டார். வருவாப்புல என் சங்கத்துக்கு தெரியும் 2 வருஷம் உறுப்பினர் இருக்காரு. எனக்கே தெரில அப்போ எந்த அளவுக்கு ஒரு அமைதியான டேரக்டர் பாருங்க. அதனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேற எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வேன்னு. எங்களோட சங்கத்தில் இது வரைக்கும் எந்த படத்தை வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஒருத்தர் தூக்கி வந்துட்டு இருக்கோம். அதுக்கு மெயின் கதை மெயின் நல்லா இருக்குன்னு தான் அப்பப்போ சொல்லுவேன். இன்னொன்று சொல்லுவேன், என்னோட இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை டேரக்டர் தனியாக இருக்காரு, ஹீரோயினி ஹீரோ எல்லாமே தனியாக. என்னோட சங்கத்தில் வர சார் என்ன பண்ணுவாங்கன்னா அவரே டேரக்டரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே ஹீரோன்னு வருவார். அப்போ நான் சொல்லுவேன், இப்போலாம் எடுத்த படம் ஓடாதுப்பா, கொஞ்சம் யாரும் அனுபவசாலி தான். இல்லை சூர்யா எடுத்திருக்காரு, தனுஷ் எடுத்திருக்காப்புல, சிவகார்த்திகேயன் எடுத்திருக்காரு. நாங்களும் அவெல்லாம் 20 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் அவெல்லாம் டேரக்டர் ஆகிறான். நீ நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தோடனே எடுக்கிற அப்படிலாம் எடுக்காத. தனுஷ் 25 படத்தை அவன் எடுத்திருக்கான், சிவகார்த்திகேயன் ஒரு 10 படத்தை எடுத்திருக்கான். அதுமாதிரி அவனு நடிச்சு இப்போ கமலஹாசன் 30 வருஷம் நடிச்சு அப்போ தான் அவரே டேரக்ட் பண்ணுங்க அப்படிலாம் யோசிச்சு சொல்லி அனுப்புவேன். அதேமாரி இப்போ தாஜ் வந்து ஒரு படம் பண்ணி வெளியே சூப்பர் ஹிட் ஆகியும் சைலண்டாக இருந்து நேற்று வந்து நீங்கள் வந்து பூஜா இதில் பிரசாதத்தில் போட்டுக்காருன்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால் எந்த சூழ்நிலையும் எங்களோட சங்கம் தாஜிக்கு ஹீரோயின் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும். மீண்டும் ஒரு முறை வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட டைரக்டர். அவர் இல்லைன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நான் இல்லை. ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிஸ் ஒர்க். அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ அவரோட ஒர்க் பண்ணுற பிளாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மேலேயும் அவர் மேலேயும் அந்த கதை மேலேயும் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் தமிழ்வாணன் அண்ட் யூ கைஸ் கேன் கால் மீ தமிழ். எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. இது என்னோட டெபியூ படம், ப்ளஸ் ஐம் டூயிங் இட் ஆன் மை ஓன் ப்ரொடக்ஷன். ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒருத்தராக சொல்ல முடியாது, பட் எல்லாருக்கும் சேர்ந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீ வாங்க, நீ பேசணும்ல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே. இங்க வந்திருக்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி பூஜை ரொம்ப நல்ல வைப்ரண்டா இருக்கு இன்னைக்கு வந்ததுல இருந்து காலையில இருந்து. ஏன்னா அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னால கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டவுடனே நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஓகே பண்ணது டேரக்டர் சாருக்காக தான். ஏன்னா டேரக்டருக்கு தெரியும். எல்லாரும் கேட்டது என்ன, ஏன் திரும்பி நியூ ஹீரோக்கு போறீங்க, நோன் ஹீரோ கூட நடிச்சுட்டு. இங்க வந்து கதை தான் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நல்ல கதைகள் இன்னைக்கு நிச்சயமா ஜெயிக்கும் யார் நடிச்சாலும். ஸோ நான் டேரக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை, இந்த கதை மேல இருக்கிற நம்பிக்கை, அப்புறம் இந்த டீம் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். நிச்சயமா இது பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரணும். உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தாங்க. நன்றி. டேரக்டர் என்ன கேள்வி கேளுங்க. சரி, எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ப்ரொடக்ஷன் நம்பர் 1. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே. இன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் நம்பர் 1 மூவி பூஜையில இருக்கோம். இந்த டீமுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். அவரோட ஃபர்ஸ்ட் படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பரா ஹிட் கொடுத்த மூவி. அதே மாதிரி இந்த செகண்ட் மூவியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆஸ் அ ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஆஸ் அ டைரக்டரா இருக்கட்டும், ஒரு படத்தை உருவாக்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணிடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும் அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ், ஹீரோ அண்ட் ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படத்தை கொண்டு வந்து நம்ம ஸ்கிரீன்ல காட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்னோட மூவியும் வந்து லாஸ்ட் வீக் வந்து லக்கி நன் சொல்லிட்டு 13/13 லக்கி நன் சொல்லிட்டு நம்ம மூவி வந்து ஆடியோ லான்ச் நடத்தினோம். அந்த மூவி வந்து ஜூலை வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய செகண்ட் மூவி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நான் நட்டி சாரை வச்சு போங்குன்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ செகண்ட் மூவி இது. இப்போ வந்து தமிழ்வாணன் சொல்லிட்டு தமிழ்வாணன் அவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவரே ப்ரொடியூசரு. ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டு ப்ளஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, நடந்த உண்மை சம்பவம் வச்சு தான் படம் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட்டு. படம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ரொம்ப நன்றிகள். அப்புறம் எனக்கு இந்த செகண்ட் படம் இது சக்ஸஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும். தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. ஆமா, கொஸ்டின் தெளிவா சொல்லுவாங்க. இது வந்து லைவ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படம் பண்ணுறோம். முதல்ல பண்ணது வந்து கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம், அவ்வளோ அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் ஃபைனல்லாம் போயிட்டு இருக்கு, ஒர்க்கு இருக்காங்க. நாங்கள் சென்னை, பாண்டிச்சேரி, வேலூர் 3 இடத்துல நடத்துகிறோம். ஆமாம், உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இவருக்கு பக்கபலமா இருக்கிறது எங்களுடைய சங்கம். எந்த சூழ்நிலையும் இவரை நாங்கள் காப்பாற்ற தான் இருப்போமே தவிர ஒரு காலமும் இவருக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். அதுவும் எங்க ஷூட்டிங் இருந்தாலும், எங்க படம் எதுவும் இருந்தாலும் சரி, அது பெப்சியா இருந்தாலும் சரி, தாழ்பட சம்பந்தம் எந்த சங்கமும் சரி, எங்க சங்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறு மொழித்தரப்பு சங்கம். நாங்கள் எந்த சங்கத்தை அக்கிந்து போடல. எங்க சங்கத்தை யாருமே தடவும் பண்ண மாட்டாங்க, எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் தனிநாடு ராஜாவை எல்லாமே செயல்படுறோம். எங்க படம் எல்லாமே வெற்றி படம். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.